திமுக இந்த திண்டுக்கல் மாவட்டத்துல திமுக பெரியசாமி அண்ட் சன்ஸ் தான் திமுக. ஐ பெரியசாமி அவர் மகன் ஐ.பி. செந்தில் தான் திமுக. நீங்க விருதுநகருக்கு போனீங்கன்னா தங்கபாண்டியன் அண்ட் சன்ஸ் தான் திமுக. தூத்துக்குடிக்கு போனீங்கன்னா பெரியசாமி அண்ட் டாட்டர்ஸ் தான் திமுக. திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அப்பாவு அண்ட் சன்ஸ் அதுதான் திமுக. திருச்சிக்கு போனீங்கன்னா கே.என். நேரு அண்ட் சன்ஸ் அதுதான் திமுக. அந்த பக்கம் விழுப்புரம் பக்கம் போனீங்கன்னா பொன்முடி அண்ட் சன்ஸ். தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா டி.ஆர். பாலு அண்ட் சன்ஸ். இன்னும் கொஞ்சம் வடக்க போனீங்கன்னா ஏவா வேலு அண்ட் சன்ஸ். அவ்வளவுதான் திமுக. துரைமுருகன் அண்ட் சன்ஸ். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு அப்ப என்னன்னு கேக்குறீங்க? கலைஞர் அண்ட் சன்ஸ் அண்ட் கிரேட் சன்ஸ் அண்ட் கிரேட் கிராண்ட் சன்ஸ். அவ்வளவுதான் திமுக. முடிஞ்சு போச்சு. தாத்தா மகன் பேரன் கொள்ளு பேரன் இவ்வளவுதாங்க திமுக. இதே வத்தலக்குண்டுல திமுகவுக்காக கொடி தூக்குன தொண்டன் இன்னைக்கு எங்க இருக்கான்? திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பார்வையிட்ட சிறையில் சென்ற லத்தி சார்ஜ் வாங்கின வழக்குகளை சந்தித்த திமுக தொண்டன்லாம் எங்க இருக்கா? திமுகவை அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் கருணாநிதி காலத்தில் ஓரங்கட்டப்பட்டார்களே. தனது குடும்ப வாரிசுகளுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்ட செயலாளர்களுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் முக்கியம் கொடுத்து நடக்கிற கட்சி தானே திமுக. இன்னைக்கு தமிழக ஜனநாயகத்தில் வாரிசு அரசியல் இல்லாத ரெண்டே கட்சி, ஒன்னு அண்ணா திமுக, இன்னொன்னு பாரதிய ஜனதா கட்சி. ரெண்டுலயுமே வாரிசுகள் இல்ல.